ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை போண்டா. முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முட்டை போண்டாவுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் சோடா உப்பு. இவ்வளோதான். இந்த 4 பொருட்களை வச்சு இன்னைக்கு முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 10 முட்டையை நான் அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் போண்டா போடுறதுக்கு. கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கிறாங்க. மாவு நல்லா கரைச்சிக்கணும், கட்டி வராமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி மாவு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி கட்டியாக நிறைய வரும், அதெல்லாம் வராமல் பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக இந்த பதம் இந்த மாதிரி வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் போண்டா போடுற அளவுக்கு எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 முட்டையை எடுத்து அந்த மாவில் இப்படி முக்கி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுருங்க. இதே மாதிரியே ஒன்றா ஒவ்வொரு முட்டையாக ஒவ்வொரு 1/2 முட்டையாக எடுத்து போட்டுக்குங்க. நான் 1/2 வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல் முட்டை போடணும் அப்படின்னா ஃபுல்லாகவே போட்டுக்குங்க. இது மாதிரி ஒரு 4 முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா வேகட்டும். இப்படி கரண்டி வச்சு கொஞ்சம் மெதுவாக திருப்பி விடுங்க. ஒரு சைடு வந்துருச்சுன்னா இன்னொரு சைடு வேகாமல் இருக்கும், அதுக்காக திருப்பி விடுறோம். நல்லா கலர் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்படி எடுத்து வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக இந்த கலர் வர மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, முட்டை போண்டா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.